ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அவசியம் தேவைப்படக்கூடிய டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு சொட்டை விழுந்துருச்சா, சொட்டையில் முடி முளைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே விடுங்க. சொட்டையில் 7 நாளில் முடி வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். வழுக்கை தலையில் முடி முளைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் இந்த ஒரு வேர் உங்ககிட்ட இருந்தால் போதுங்க. இதை வச்சு நம்ம வழுக்கை தலையில் ஈஸியாகவே முடி வளர வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுற பிரச்சனையே சரி பண்ணிடலாம். கொட்டின இடத்துலையுமே நமக்கு புதுசாக முடி முளைக்கும். முக்கியமாக முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே இந்த வேர் வந்து சரி பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி பார்த்திங்கன்னா கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா நிறைய விதமான நோய்களை சரி பண்ணும். முக்கியமாக முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணுங்க. இந்த செடி நம்ம காசு போட்டுலாம் எங்கேயும் வாங்க தேவையில்ல. ரோட்டு ஓரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அந்த செடியை கண்ணில் பார்த்துட்டிங்கன்னா வேரோடு பிடுங்கிட்டு வந்துருங்க. அதோட வேர், இலைகள், காய்கள் எல்லாமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த செடியிலேருந்து வேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வேர் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்கிறதுனால அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த செடியோட இலைகள், பூக்கள், காய்கள் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோங்க. இந்த செடி கிடைச்சதுன்னா அப்படியே வேரோட பிடுங்கிட்டு வந்துடுவீங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி கலைச்செடிகளும் இருக்கும். ஸோ ஒரிஜினல் எது, டியூப்ளிகேட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் சூப்பரான ஐடியா வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது என்ன செடி அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அந்த செடி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி அதோட இலைகள், தண்டு, காய்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இலைகள் கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இது கீழாநெல்லிங்க. கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே வளர்ந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாலை ஓரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வளர்ந்துருக்குங்க. அந்த கீழாநெல்லி செடியை பார்த்திங்கன்னா விடாதீங்க, அப்படியே வேரோடு பிடுங்கிட்டு வந்துடுங்க. முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடுங்க. முக்கியமாக வழுக்கையில் உங்களுக்கு சூப்பராகவே முடி முளைக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், அதோட வேர்பகுதி, இலைப்பகுதி எல்லாத்தையுமே நான் போட்டு அடிச்சுக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக வேப்ப இலையும் செம்பருத்தி பூவும் சேர்த்து நான் அடித்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போது சுத்தமான மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து நான் எடுத்துருக்கேன். இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நார்மல் கடாயை நீங்கள் எடுத்துக்கலாம். அது சூடானதுக்கப்புறம் அந்த மரச்செக்கு எண்ணெய் ஒரு 300 மில்லி அளவுக்கு நான் அதில் ஊற்றிக்கிட்டேங்க. இப்போது எண்ணெய் நல்லாவே சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொருளை அதோட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்திங்கன்னா அடியில் போய் உங்களுக்கு பிடிச்சிக்கும். அதனால் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இதில் சேர்த்துக்கலாங்க. கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா கீழாநெல்லியை வந்து மஞ்சள் காமாலை பிரச்சனைக்காக சாப்பிடுவாங்க. மஞ்சள் காமாலைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு இந்த கீழாநெல்லி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கீழாநெல்லியிலே பார்த்திங்கன்னா களைச்செடியும் இருக்கும். ஸோ எது ஒரிஜினல் கீழாநெல்லின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சாப்பிடணும். கீழாநெல்லி இலைகளையும் வேர்களையும் வச்சு நம்ம இப்போ ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் டெய்லி யூஸாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கீழாநெல்லியோட இலைகள், வேர்கள், முக்கியமாக இதோட கொஞ்சமாக வெற்றிலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல வழுக்கை பிரச்சனை இருக்குது, எந்த இடத்துல முடி ரொம்ப கொட்டி எனக்கு கேப்பாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு ஹேர் பேக்காக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 3 முறை இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. நம்ம கண்டினியூஸாக அப்ளை பண்ண நமக்கு வழுக்கை இருந்த இடத்துல முடி முளைக்க ஆரம்பிக்குங்க. அவ்வளோதான், நம்ம ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதம்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே நல்லா சாயம் இறங்கி கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கும். முக்கியமாக அந்த பொருட்கள் எல்லாமே நல்லா சுண்டி போய் நமக்கு மொறுமொறுன்னு இருக்குங்க. அதுதான் பக்குவம். அந்த பக்குவத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், 300 மில்லி நம்ம ஊற்றுனதில் இப்போ நமக்கு ஒரு 200 மில்லி கிடச்சிருக்குங்க. இந்த ஹேர் ஆயிலை ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வாங்க. முக்கியமாக வழுக்கை இருக்க இடத்துல ஃபுல்லாகவே நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வழுக்கை இருக்க இடத்துல முடி முளைக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சரியாகுங்க. இந்த எண்ணெயை நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. முக்கியமாக நல்ல ஒரு வாசனை இருக்குங்க எண்ணெயில். நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கசடு இருக்கு இல்லையா, அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் தலையில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முக்கியமாக சீகக்காய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். சின்ன செடியாகவும் இருக்கும், பெரிய செடியாகவும் இருக்கும். எந்த செடி கிடைச்சாலுமே நீங்கள் பிடுங்கிட்டு வந்துடலாம். இப்போது இந்த செடியில் பார்த்திங்கன்னா இலைகளுக்கு அடியில் பிஞ்சு மாதிரி காய்கள் நிறைய இருக்குங்க. இதுதான் ஒரிஜினல் கீழாநெல்லி. இதே மாதிரி களைச்செடி பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சப்போஸ் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். கூகுள் லென்ஸில் செக் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழாநெல்லியா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். சும்மா சாலையோரங்களில் நம்ம நடந்து போகும்போது அவ்வளோ செடி முளைச்சி கிடக்குங்க. இதெல்லாம் நம்ம கடந்து தான் போயிருப்போம். ஆனால் இது நம்மளோட முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. இனிமேல் தெரிஞ்சிருச்சு இல்லையா? இனிமேல் இந்த செடியை பார்த்திங்கன்னா சும்மா விட்டுறாதீங்க, வேரோடு பிடுங்கிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு. இந்த செடியை நீங்கள் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க.
நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான மூலிகைகள் இருக்குங்க. அதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் அதை கடந்து நம்ம போயிட்டுருக்கோம். அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு செடியை கூட நம்ம விட மாட்டோங்க. நமக்குள்ளே ஒரு நோய் கூட வரவே வராது. இப்போது நான் கீழாநெல்லி பறிச்சுட்டு இருக்க இடத்துலேயே பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை வந்து நமக்கு இருந்ததுங்க. இந்த முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா நம்மளோட முழங்கால் வலியெல்லாம் சரி பண்ணி கொடுத்துரும். முக்கியமாக பசியின்மை இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருங்க. குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரையை சட்னி மாதிரி செஞ்சு தோசை மாவில் கலந்து கொடுத்து பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. எனக்கு தேவையான அளவு செடிகள் வந்து நான் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. எப்போவுமே அந்த செடிகள் அங்கேயே தான் இருக்கும். வேணுங்கிறப்ப போய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறிச்சுட்டு வந்துடலாம். ஐயோ நிறைய கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாரிட்டு வந்து வீட்டில் அரைச்சி தலையில் பூசுகிறோம், ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி தடவுறோம் அப்படின்னா ஒரே நாளில் முளைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லாதுங்க. ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக நம்பிக்கையோடு செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு முடி முளைக்க ஆரம்பிக்கும். நம்மளோட பாசிட்டிவ் தாட் தாங்க முடி முளைக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அதனால் எனக்கு முடி முளைக்காதுன்னு ஃபீல் பண்ணுறதை விட இந்த இலைகள் தேய்க்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் நம்பணும், எனக்கு முடி முளைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பும் போது ரெண்டும் நமக்கு சேரும் போது சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாம் இது வரைக்கும் 5 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோங்க. ஹெர்பல் ஹேர் ஆயில், நலுங்கு மாவு, சீகக்காய் பொடி, ஹேர் டை, கரும்பூலா ஹேர் ஆயில், கரும்பூலா லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கும் இதில் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முடி வளர்ச்சியை கொடுத்துட்ருக்குங்க. ஆல்ரெடி எனக்கு முடி கொட்டி போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஹேர் ஆயிலை வாங்கி தலையில் நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கும்போது, அதாவது டெய்லி யூஸாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரெகுலர் யூஸ்க்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். டெய்லி உங்கள் தலையில் நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொட்டி போன இடத்துலையுமே உங்களுக்கு புதுசாக முடி முளைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி முடியாவே ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும், வளரவே வளராது. அந்த முடிகள் கூட உங்களுக்கு சூப்பராக வளர ஆரம்பிக்கும். அதாவது எல்லாரோட புடனை பின்பக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முடியாக இருக்கும். அந்த முடிகள் வளர வைக்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க. 100% நேச்சுரல். இதில் வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க. மூலிகை செடிகள்லேருந்து டேரெக்டாக மூலிகையை பறித்து நம்ம வீட்டிலேயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்துருக்கோங்க. பூக்கள், காய்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 7 நாளில் முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும். முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகுங்க. முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க. நம்மகிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்டில் 3 ப்ராடக்ட் இருக்குங்க. ஹேர் ஆயில், நலுங்கு மாவு, சீகக்காய், மூணுமே பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க. 100% நேச்சுரல், 100% ஹோம் மேடுங்க. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமே எப்போவுமே வருஷமெல்லாம் நம்மகிட்ட இந்த 3 ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க. நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். 3 ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. 1/4 கிலோவாக வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர், 1/2 கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர். 3 ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்தில் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க. 2 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியாக ஆஃபர் இருக்குங்க. ஆஃபர் பற்றின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. முடி பிரச்சனை இருக்கா? சின்ன வயசுலேயே முடி நரைச்சு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அல்லது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு ஆனால் முடி கருப்பாக இருந்தால் பரவாயில்லையே நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே விடுங்க. உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க. இந்த பழம் உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க. இது என்ன பழம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க? சொல்கிறேங்க. இந்த இலையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? முருங்கை இலை மாதிரி இருக்குது. இந்த பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? குட்டி குட்டி அந்த நாவல் பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நரைமுடி பிரச்சனையை இயற்கையாவே இதை சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. நம்ம கெமிக்கல் கலந்த டைலாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த பழத்தையும் இதோட இலைகளையும் நல்லா அரைச்சி தலையில பூசினோம்னாவே போதும். ஒரு 2-3 டைம் பூசும் போதே நமக்கு முடி எல்லாமே கருப்பா மாறிடும். எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாவே கருப்பாக்கிடும். இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம். இது டை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணுமான்லாம் கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. தொடர்ந்து ஒரு 4-5 டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பர்மனண்டாவே நம்மளோட ஹேர் ஃபுல்லாவே கருப்பா மாறிடும். இந்த பழத்தை நசுக்குனா நமக்கு இங்கு மாதிரி இப்படி வருங்க. கிராமப்புறங்கள்ல இந்த பழத்தை இங்கு பழம்னு கூட சொல்லுவாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்போ என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, கரும்பூலா மூலிகை தாங்க. இதுதான் ஒரிஜினல் கரும்பூலா. இதே போலவே பழம் வச்சுட்டு சில காட்டு செடிகள்லாம் இருக்கு. இது கரும்பூலான்னு நினைச்சு ஏமாந்துராதீங்க. இந்த மாதிரி பழத்தை நசுக்கி பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாவே இங்கு மாதிரி ஒட்டணும். இந்த பழத்தை சாப்பிடலாங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டா துவர்க்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த பழத்தை வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிடலாம். நம்மளுக்கு உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இதை சரி பண்ணும். முக்கியமா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நரைமுடி பிரச்சனையை ஈஸியாவே சரி பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு தேவையான அளவு ஹேர் ஆயில் ரெடி பண்றதுக்கு நான் கரும்பூலா இலைகளையும் பழங்களையும் பறிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்க, ஒரு 7-8 மணி நேரம் ஆயிடுச்சு. கரும்புலா பழத்துல இருந்து மை கிடைச்சது இல்லையா, அந்த மை எப்படி ஒட்டி இருக்குன்னு பாருங்க. ஒரு 7-8 மணி நேரம் என் கையில அப்படி சூப்பராகவே இருக்குங்க. இதை கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி போட்டாலுமே நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரும்புலா பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஆனால் காரைக்காலில் எக்கச்சக்கமா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கரும்புலாவை ஆன்லைனில் இதோட பொடி பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக போட்டுருப்பாங்க. ஏன்னா எல்லா ஊர்லேயும் இது அதிகமாக கிடைக்காது. ஸோ உங்களுக்கு இந்த கரும்புலா பொடியோ அல்லது கரும்புலா எண்ணெயோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. இந்த கரும்புலா இலையும் பழத்தையும்
பழத்தையும் எப்படி அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் இலைகளை வந்து பேக் பண்ணிப்போம். அதே மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் வந்து பழங்கள் ஒரு 60-70 பழங்கள் இருக்குங்க. அதை உள்ளே போட்டு நல்லா சேஃபாக தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். இந்த ரெண்டுமே சேர்த்து தாங்க ஒரே ரேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இருக்குங்க. நெக்ஸ்ட்